வீடு வீடா போய் கதவை தட்டு, எங்கள் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துக்குங்க, எங்கள் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துக்குங்க. எப்படி பிச்சைக்காரரை போய் வீடு வீடா பிச்சை எடுக்கிறாங்க, அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிலை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் அந்த நாட்டு வளர்ச்சி பெறும், அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும். ஆனால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. அதற்கு காரணம் போதைப் பொருள். திரு திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க. திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சுமக்காதீங்க என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்டுறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப்பட்டு 51 மாத காலம் நிறைவேற்று விட்டது. இந்த 51 மாத சட்டமன்றத்தில் எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வந்து அந்த சட்டமன்றத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது சொன்னா எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீணடிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு நாட்டு மக்கள் அவர்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் சிக்கர் வெட்டி திறந்துகிட்டு இருக்கிறாங்க. புதிதா எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாடல. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு காலையில் நம்முடைய வியாபாரிகள் ஆலோசனை கூட்டம், விவசாயிகள் ஆலோசனை கூட்டம், அது மட்டும் இல்லாமல் நீர் பாசன விவசாயிகள், இப்படி பலதரப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் காலையிலே அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற வியாபாரிகள் சொல்கிறார்கள், தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, எங்களால் கடை வைத்து நிர்வாகம் செய்ய முடியவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. நான் இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடனே ஓராண்டில் இந்த போதைப் பொருள் விற்பனை துவங்கி விட்டது. அப்பொழுதே இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விட்டோம். இன்றைக்கு இந்த அரசு விழித்து கொண்டு இரும்பு கரம் கொண்டு தமிழகத்தில் ஆங்காங்கே போதைப் பொருள் நடமாட்டம், போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் பேசணும், ஊடகத்தின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம். இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிலை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. அதைத்தான் காலையில் சொன்னாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று அங்கே ஆலோசனை கூட்டத்திலே கருத்துக்களை தெரிவித்துக என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டும் இல்ல, தூத்துக்குடியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அங்க ஃபாதர் கலந்துக்கிட்டாங்க, அதோட பிஷப் கலந்துக்கிட்டாங்க. அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் நடத்துகின்ற பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க, நீங்க போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைப்பதற்கு நீங்கள் போராட்டம் நடத்தினா நாங்க உங்களோட கைகோர்த்து வருகிறோம் என்று கிறிஸ்தவ பெருமக்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அதை தடுக்க இந்த அரசால் முடியவில்லை. ஏனென்றால் பெரும்பாலும் அந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்ந்தவர்கள் என்று தகவல் கிடைத்துக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் அந்த நாட்டு வளர்ச்சி பெறும், அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும். ஆனால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. அதற்கு காரணம் போதைப் பொருள். போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கல. அதனால காவல்துறை இந்த போதை ஆசாமிகளை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா எல்லாமே திமுக நிர்வாகியாக இருக்கிற காரணத்தில் அவர்கள் காவல்துறை சேர்ந்தவர்கள், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முடியாத காரணத்தினால இன்றைக்கு இந்த போதைப் பொருள் தமிழகத்தில் அதிகரித்து விட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். அது மட்டுமல்ல, முதலமைச்சரே தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுறார்,
போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யாரு? நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்றாரு. எப்ப நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கேட்டு இருந்தா அந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இல்ல, நீங்க தொலைக்காட்சியில் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பிரதான எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்க வெளிப்படுத்துறோம். அதை நீங்க நாங்க சொன்ன அந்த காலகட்டத்திலேயே நான் குறிப்பிட்ட அந்த செய்திகளை உடனுக்குடன் செயல்பட்டிருந்தா இப்படிப்பட்ட அவலநிலை ஏற்பட்டிருக்காது. ஆனா அப்பொழுதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவதாக சொல்லி அதை அப்படியே நிராகரிச்சுட்டாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? முதலமைச்சரை தொலைக்காட்சியில் வெளிப்படுத்துறார். போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாதீர்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன செய்ய முடியும்? நடக்கிற காரியமா? இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்கிறது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு புறையோடி போய்விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் பல வடிவத்தில் வருது. அதையெல்லாம் கட்டுப்படுத்துவது என்று சொன்னால் சிறந்த நிர்வாக தலைமைக்கு அரசாங்கம் வேண்டும். அந்த அரசாங்கம் அதிமுக ஆட்சிக்கு வந்தா தான் கொடுக்க முடியும். திமுக ஆட்சியால கொடுக்க முடியாது. அது அவர்களால் முடியாது. முதலமைச்சரே இப்படி தொலைக்காட்சியின் வாயிலாக வந்து வெளிப்படுத்திட்டார். ஆக இந்த அரசு ஃபெயிலியர் மாடல் அரசாக மக்கள் பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு சிறுமி முதல் நம்முடைய முதியோர்கள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். இன்னைக்கு பல மாவட்டத்தில் பார்க்கின்ற பொழுது முதியோர்கள் அதிகம் வசிக்கிற பகுதியை குறிவிச்சு அங்க திருடர்கள் அந்த வீட்டில் இருக்கிற பொருள்லாம் கொள்ளையடிச்சிட்டு பிறகு அந்த முதியோர்களை வெட்டி சாக்கிறாங்க. இது தொடர்கதை. ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடந்தா பரவாயில்ல. ஆனா இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்று சொன்னால் அதற்கு இந்த அரசு விழிப்போடு இருந்து யார் செய்கிறா என்று கண்டறிந்து அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை தீர்க்கலாம். ஆனா இந்த அரசுக்கு அந்த திறமை இல்லை. இன்றைக்கு காவல்துறையில் பணிபுரிகின்ற அந்த காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எங்க போய் மக்களை இந்த அரசாங்கம் காக்க போகுது? அவ்வளவு மோசமா இன்றைக்கு தமிழகம் சட்ட ஒழுங்குகளை சீர்கிட்டு சந்திச்சிருக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பதை எண்ணி பார்க்கிறது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவோ பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தவுடனே 525 அறிவிப்புகள் திமுக அறிவிக்கப்பட்டு அத்தனையும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். இதுவரை வாக்குறுதி நிறைவேற்றல. இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்றார், இன்றைக்கு அண்ணா திமுகவில் இன்றைக்கு அரசியல் பண்றோமா? நாங்க எங்க போய் அரசியல் பண்றோம்? உங்களுடைய நீங்க கூட்டணி வச்சிருக்கிற திமுக தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டேங்கிறார் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்களே, இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அந்த தூய்மை பணியாளரை சந்தித்து அவரோடு கலந்து உரையாடல் செய்து அவள் கொடுத்த தேநீரை பருகி அவரிடத்துல உறுதிமொழி கொடுக்கிறார். அந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு பட்டியலை கொடுக்கிறாங்க, கோரிக்கை அடிக்க பட்டியலை கொடுக்கிறாங்க. அதை திமுக ஆட்சிக்கு உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று. அப்பொழுது ஸ்டாலின் சொல்கிறார், இன்னும் 2 மாதங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதிமொழி கொடுத்தீங்க. அதோட கடிதம் கொடுத்திருக்கார். இன்றைக்கு ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கார். இதெல்லாம் ஆதாரத்தோட சொல்றேன். திரு ஸ்டாலின் வந்து அங்க இருக்கிற ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நீங்க மற்றதெல்லாம் பார்க்காதீங்க, அந்த தூய்மை பணியாளர் போராடி இருக்காங்க, அவர்களை நிரந்தரம் செய்யணும். யாருக்கு? ஆணையாளருக்கு. சென்னை மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு திரு ஸ்டாலின் என்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நேரடியாக கடிதம் எழுதியிருக்காரு. இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தூய்மை பணியாளருடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைய தினம் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் பல திருமண மண்டபத்தில் கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதற்கு திரு திருமாவளவன் அவர்கள் வக்காலத்து வாங்குறார். திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க. திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சுமக்காதீங்க என்பதை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன். இதே போலதான் கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் முடித்து 68 பேர் இறந்து விட்டார்கள். அப்பொழுது நான் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட 6 சொல்லிட்டு வந்தோம்.
அப்ப திருமாவளவன் அவர்களும் அந்த கள்ளச்சாராயம் குடித்த மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு அப்பொழுது என்ன சொன்னார்? மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார். அதுக்காக ஒரு மாநாடு நடத்துறேன்னு சொன்னால் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சுட்டு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு மாத்திட்டார். ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில பேரை மாத்தி திமுக நிர்வாகிகளை மேடையில் கூப்பிட்டு பேச வைக்கிறார். திருடங்காயில சாவி கொடுத்த மாதிரி. திருடங்காயில சாவி கொடுத்த எப்படி இருக்கும்? அது மாதிரி திமுக ஆட்சியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஏழை எளிய மக்கள், அந்த கடைக்கோட்டில் இருந்து வசிக்கின்ற அந்த மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை அறிந்து 68 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அதை ஒட்டி மது ஒழிப்பு போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு பிறகு அதை போதைப் பொருள் மாநாடு என்று மாற்றி இன்றைக்கு எந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவம் நடைபெற்றதோ அந்த ஆட்சியாளர் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து மேடையை பேச வைத்தால் இதுதான் விடுதலை சிறுத்தையினுடைய நிலைப்பாடு. தெரிஞ்சு நிறைய பேச வேண்டியது இருக்குது. பாவம் அவர் சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டார். சேராத இடத்தில் சேர்ந்து விட்டார். வேற வழி இல்லை. ஏன்னா கூட்டணியில் அங்கம் வைத்து விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக அவள் சொல்வதையெல்லாம் இவர் திருப்பி அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். திரு திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு என்று ஒரு மரியாதை இருந்து கொண்டே இருக்கின்றது மக்களிடத்திலே. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறை எல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய நிலை தலைகீழாக மாறிவிடும் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக நீதினு முதலமைச்சர் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார், துணை முதலமைச்சரும் பேசுறார், திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் பேசுறாங்க, கூட்டணி கட்சி சேர்ந்த அந்த கட்சி தலைவர்களும் பேசுறாங்க. அண்மையில் சேலம் மாவட்டம் முடியல. அது காரணம் திறமையற்ற அரசாங்கம், நிர்வாகம் கிடையாது, ஒரு மோசமான நிர்வாகம். அந்த ஏழை மக்கள் இரவுகள் வராம அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்து அதுல கிடைக்கின்ற அந்த சம்பளத்தை வச்சுதான் குடும்பம் நடத்துறாங்க. அப்படி அடித்தட்டில் வாழுகின்ற அந்த ஏழை மக்களுக்கு கூட அவர்கள் உழைத்த உழைப்புக்கு உடனுக்குடன் அதிமுக ஆட்சியில சம்பளம் வழங்கப்பட்டது. திமுக ஆட்சியில பல மாதம் சம்பளம் வழங்கப்படாமல் இருந்தது. அதிமுக கட்சி எதிர்கட்சியா இருந்தாலும் ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார் என்ற கருதியுடன் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் கிடைக்க வேண்டிய தொகையை விடுவிக்கல் என்று தொடர்ந்து வலியுறுத்தி முதற்கட்டமாக 2999 கோடி மத்திய அரசிலிருந்து நிதி பெற்று நம்முடைய 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்க செய்த கட்சி அதிமுக கட்சி. திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தயம் நடத்திட்டு இருக்கார். நாட்டு மக்களுக்கு அவசியமா? பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு சென்னை மாநகர மையப்பகுதியில் கார் ரேஸ் நடத்தினார். இங்க இருக்கின்ற ஏழை மக்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க அதை பற்றி கவலை இல்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கல, ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, அதெல்லாம் என்ன கிடையாது. ஆனா திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே காரணத்தில் துணை முதலமைச்சராக இன்றைக்கு பதவி கிடைத்தவுடனே கார் பந்தயம் அரசாங்க பணத்திலே பல 100 கோடி ரூபாய் செலவுல நடத்துறீங்களே, இது தேவையா? சொல்லுங்க, நீங்க தேவையா? பிறகு திரு ஸ்டாலின் அவருடைய தந்தை திரு கருணாநிதி, நீங்க நினைவு மன்றம் கட்டினீங்க, கட்ட வேண்டியதுதான். திமுக தலைவர், அவர் பல ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு அந்த கட்சி திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே திமுக அரசாங்கம் இருந்ததுனால நினைவு மன்றம் எழுப்புறீங்க, அது தவறு இல்லை. ஆனா நடுக்கடல்ல கொண்டு போய் எழுதாத பணம் 82 கோடி ரூபாயில வைக்கிறது சரியா? இது யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். ஏன் எழுதுற பேனாவ நம்முடைய அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் கொடுங்க, சந்தோஷமா பாராட்டுவாங்க. எழுதாத பேனாவ 82 கோடியில போய் நடுக்கடல்ல வச்சு மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கிற அரசு இந்த அரசு. உங்களுக்கு அப்படி எழுதாத பேனாவை வைக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டா ஏற்கனவே நினைவு மண்டபம் கட்டியிருக்கிறீங்க, அதுக்கு முன்னால ஒரு 2 கோடியில அந்த பேனா வைங்கள யாரு வேண்டாங்கள? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குடும்பத்துல திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ட்ரஸ்ட்ல பலாயிரக்கணக்கான கோடி இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்ல.
பலாயிரக்கணக்கான கோடி ட்ரஸ்டில் இருக்குது. அந்த பணத்தை எடுத்து பேனா வைக்க வேண்டான்னு சொல்லல. இன்றைக்கு ஊழல் சொன்னா திமுக பொருந்தும் இல்ல. இன்னைக்கு கூட ஒரு மந்திரி வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்திருக்குல்ல. எந்த அமைச்சர்? நீங்களே பேர் சொல்லிட்டீங்க, பத்திரிகையாளர் குறிச்சிக்கப்பா. இல்லைன்னா நான் சொன்னேன்னா நாளைக்கு அது ஒரு கட்டம் கட்டி அதுக்கு ஒரு விளப்ப அதுக்கு ஒரு 4 கூட்டணி கட்சி தலைவர் வச்சுட்டு பேச வைப்பாங்க. ஏன்னா திமுக பேச முடியல, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரக்கு இருந்தா தானே பேச முடியும். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மடியிலே கணம் இல்லை, வெளியிலே பயம் இல்லை, எதை பேசினாலும் கவலை இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களாம், ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்க தான் உத்தமர்னு சொல்றீங்களே, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்க எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூம? அங்க அமலாக்கத்துறை வந்தா அதான்ப்பா சோதனை செஞ்சுட்டு போ, நாங்க தான் எந்த தப்பும் செய்யலைங்கிறோம்ல, தாராளமா சோதனை செஞ்சுட்டு போட்டோம். அங்கே மடியிலே கனம் இருக்கின்ற காலத்தில் வழியில பயம் பிடித்து விட்டது, அதனாலதான் பூட்டி வச்சிருக்கிறேன். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, திரு திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, எங்களை ஒன்னும் செய்ய முடியாது. 4 ஆண்டு காலமா எவ்வளவு பூச்சாண்டி காட்டி பார்த்துட்டீங்க, ஒண்ணுமே நடக்கல. திமுக எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அந்த அளவுக்கு ஊழல் மலிந்து போய் கிடைக்குது. இன்றைக்கு இப்போ ஒரு அமைச்சர் கதவை தான் அமலாக்கத்துறை தட்டி இருக்குது. ஏன்னா எத்தனை அமைச்சர்கள் தூங்காம இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு எப்போ வந்து கதவை தட்டுவாங்கன்னு தூக்கமே இல்லாம போயிட்டு, அந்த அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறாங்க. அதனாலதான் ஓரணியில் தமிழ்நாடு என்று வீடு வீடா போய் கதவை தட்டு, எங்க கட்சியில உறுப்பினராக சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில உறுப்பினராக சேர்ந்துக்குங்க. எப்படி பிச்சைக்காரர் போய் வீடு வீடா பிச்சை எடுக்கிறாங்க, அது மாதிரி வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திமுக கட்சியுடைய நிலை பரிதாபமான நிலைக்கு வந்துட்டு. எங்கேயாவது எந்த கட்சியாவது இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டுருக்காங்களா? யாராவது ஒரு கட்சியில சேரணும்னா விருப்பப்பட்டு அவள் உறுப்பினர் சேருவாங்க. ஆனா திமுகவில் மக்கள் செல்வாக்கு வந்துட்டாங்க, கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்து விட்டாங்க. வேற வழி இல்லாம ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரை சுட்டி வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கின்ற கட்சி திமுக கட்சி.